Hi friends, welcome to Michael's Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு நான்வெஜ் ரெசிபி. ரொம்ப ஈஸியா செய்யக்கூடியது மட்டன் குழம்பு. ஒரே குக்கர்ல வச்சு நம்ம எப்படி இறக்குறதுன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் மட்டன், தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா, சோம்பு. இதை வந்து நம்ம மையா நல்லா பேஸ்டா அரைச்சு வச்சுக்கணும். சோம்பு, அதுக்கப்புறம் மல்லித்தூள், வத்தல் தூள், சீரகத்தூள், வெங்காயம், உப்பு, எண்ணெய். இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நான் மட்டன் வந்து நல்லா மஞ்சள் போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன். மஞ்சள் தூள் போட்டு நல்லா தண்ணியில் ஒரு 2-3 தடவை அலசி வச்சிருக்கேன். இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்து அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்டுக்கிறேன். எப்பவுமே நான்வெஜ் ரெசிபிஸ் பண்ணும் போது நிறைய எண்ணெய் விட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் குழம்போ கறி அந்த மாதிரி வெரைட்டிஸ் பண்ணிங்கன்னா நிறைய எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே அதில் வந்து நான் வந்து சோம்பை வந்து போட்டுக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. இந்த ரெசிபியில் வந்து நம்ம வந்து தக்காளி கிடையாது, நம்மளுக்கு இஞ்சி பூண்டு விழுது கிடையாது. அதனால் சோம்பு வந்து கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சோம்பு தான் வந்து நம்மளுக்கு சீரணத்துக்கு வந்து இந்த ரெசிபிக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த சோம்பு கொஞ்சம் பொரிய ஆரம்பித்த பிறகு நான் வந்து இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடச்சிருந்தா தாராளமாக சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் இந்த ரெசிபிக்கு கூடுதல் டேஸ்ட் வந்து கொடுக்கும். எனக்கு இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்கல, அதனால் நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா அது வந்து நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறம் நல்லா ஆன பிறகு இதில் வந்து நம்ம மற்ற வந்து மசாலா பொருட்கள் மட்டன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மட்டன், கிட்டத்தட்ட நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கிறேன். நான் போன்லெஸ் மட்டனாக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து போனோடையும் சேர்த்துக்கலாம். போனோடு சேர்த்திங்கன்னா குழம்பு வந்து இன்னும் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மட்டனை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு இதில் வந்து நம்ம தேவையான மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மஞ்சள் ஆட் பண்ணேன். நான் மஞ்சள் போட்டு தான் நான் வந்து மட்டனை கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நான் வந்து வத்தத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வத்தத்தூள் வந்து இன்றைக்கி நான் வந்து காரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுத்து என்ன ஆட் பண்ணிக்க போகிறேன்னா ஜீரகத்தூள் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஜீரகத்தூள் வந்து நீங்கள் வந்து ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மல்லித்தூள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அந்த சிக்கனை வந்து இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு வந்து நம்ம தேவையான உப்பு, அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து நான் வந்து ஓரளவு கூடுதலாக தான் இன்றைக்கி ஊற்ற போகிறேன். ஏன்னா எனக்கு குழம்புன்றப்போ நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை வந்து சேர்த்துக்கலாம். அது வந்து நான் இன்றைக்கி ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2.5 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுட்டேன். இப்போ வந்து குக்கரை வந்து நம்ம மூடி போட்டு நான் வந்து இன்றைக்கி மிதமான சூட்டில் வந்து 6 விசில் வச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து சிக்கன் வந்து உங்களுக்கு மட்டன் வந்து சீக்கிரம் வந்துடும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 5 விசில் வச்சுக்கோங்க. அதே போதுமானதாக இருக்கும். நான் வந்து எனக்கு சிக்கன் வந்து 6 விசிலில் தான் நல்லா வேகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் வந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். நம்ம 6 விசில் முடிஞ்சு குக்கரை ஓப்பன் பண்ண பிறகு நம்ம இனிமேல் பார்க்கலாம். 6 விசில் முடிஞ்சிட்டு நம்ம ப்ரெஷரும் நல்லாவே அடங்கிருச்சு. இந்நேரம் வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நம்ம மட்டன் குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? எண்ணெய்லாம் தெளிஞ்சு நல்லா மேலே வந்துருச்சு. நம்ம மட்டன் குழம்பு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம். எந்த மாதிரினா இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாம், தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், இடியாப்பத்துக்கு கூட ஊற்றி சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் புரோட்டாஸ்க்கு வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திஸ்க்கு வச்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே இந்த மட்டன் குழம்பு வந்து ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ரைஸுக்கு கூட நீங்கள் ஊற்றி அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மைக்கேல்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.